சுண்டக்காய் வந்து இடித்தோம் இல்லைங்களா, இடித்து கழுவும் போது இந்த விதையை வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டோம். விதையை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம அப்படியே க்ளீனாக காய வச்சுக்கலாம். காய வச்சுட்டு இது நல்லா வெயிலில் காய வச்சு சேவ் பண்ணி வச்சுட்டா இது பலவிதமான மெடிசனுக்கு, இது அந்த பிபி சுகருக்கு, இந்த இயற்கை முறையில் நம்ம இது வந்து பலவிதமான ரெசிபிகளும் யூஸ் பண்ணிக்கலாம். ஊறுகாய் போட்டால் அந்த ஊறுகாயில் சேர்க்கலாம். பிபி சுகருக்கு இப்போ பவுடரை அரைச்சிட்டு நம்ம அந்த சுண்டக்காய் விதையை வந்து காலைல பாலில் போட்டு குடிக்கலாம். இன்னும் எவ்வளோ விஷயம் செய்யலாங்க, எவ்வளோ மேட்ரு இருக்குதுல. இதை அப்படியே வந்து எண்ணெய் ஊற்றிட்டு உப்பு காரம் போட்டு அப்படியே எண்ணெயில் க்ளீனாக ஃப்ரை பண்ணிட்டு அப்படியே சாப்பிட்லாம். இன்னும் எவ்வளோ ரெசிபி செய்யலாம் அதில், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம காய வச்சு எடுத்து வச்சுருவோம். அதுக்கப்புறம் என்ன ரெசிபி வேணுமோ நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம் அந்த சுண்டைக்காயில், ஓகேங்களா. இது ஈரமாக இருக்குது, நல்லா 2 நாளைக்கு காய்ஞ்சா சுத்தமாக சூப்பராக காய்ஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்கிறோம், ஓகேங்களா.